Hello students, welcome to our YouTube channel. எல்லாம் உங்களுடைய 10th எக்ஸாமுக்காக நல்லா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்கன்னு என்னுடைய தாட்டு. எஸ்பெஷலி செப்டம்பர் மாதம் நம்ம குவார்டர்லி எக்ஸாம்லாம் எழுத போகிறோம். ஸோ இதில் ஒரு இன்ட்ரடக்ஷன் ப்ளஸ் ஒரு ரிப்பீட்டட் ரிவிஷனுக்காக நம்ம யூடியூப் சேனல் மூலயமா உங்களுக்கு 10th சோஷியல் சயின்ஸ்னுடைய புக் பேக் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரு வீடியோ செஷனாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது வந்து லெசன் வைஸ் வரும். இது அப்படியே கண்டினியூவா நீங்க என்ன பண்ணுங்க, ரிப்பீட்டடா ஃபாலோ பண்ணிட்டு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஷூர் யூ வில் கெட் 14 out of 14. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நம்ம உள்ள வீடியோக்குள்ள என்டர் ஆகலாம். So this is our lesson. The very first chapter from history, chapter number 1, outbreak of World War I. இல்லையா, World War I begins அப்படின்னு கூட சொல்லலாம். The World War lasted between 1914 to 1918. அந்த in between நடந்த 4 year 3 months வார்னுடைய டீடைல ஒரு கன்சாலிடேட்டட் பார்ட்டா நம்ம எக்ஸசைஸ்ல 1 மார்க்கா பார்க்க போறோம். The very first question நமக்கு வந்து ரோமன் பாத்தீங்கன்னா பார்ட் ஏ அப்படின்னா இல்லைன்னா பார்ட் 1 அப்படின்னு வரும். 14 சூஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல 4+3+4+3 வரும். இதுல ஹிஸ்டரி பார்ட்ல நமக்கு 4 கொஸ்டின்ஸ் வரும். அதுல நம்ம எல்லா ரோமனுமே பார்க்கணும். அந்த 1 மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூஸ் அ கரெக்ட் ஆன்சர், fill in the blanks, assertion reason and match the following. எல்லாமே ரோமன் மட்டும்தான் நமக்கு பார்ட் 1, பட் இன்க்ளூட் each question carrying 1 mark. அதனால நம்ம எல்லாமே பார்க்கணும். ஓகேவா? The very first question, what were the 3 major empires? The 3 major empires shattered by the end of the First World War. Choose a correct answer. The very first one is the answer. Germany, Austria-Hungary and the Ottoman. The second one, the country emerged as the strongest in East Asia. East Asia na immediately நம்ம guess பண்ணினோம். The first industrialized country in Asia is Japan. So that is the answer. Option B. இதுல ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டலா 6 சூஸ் கரெக்ட் ஆன்சர் இருக்கும். இதுல 6 சூஸ்ல பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் ஆப்ஷன் ஏ இருக்கும், another 3 கொஸ்டின் ஆப்ஷன் பி இருக்கும். இந்த ஆல்டர்னேட் மெத்தட்லயே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எப்பயுமே வந்து இது ஈஸி. நிறைய பேர் என்ன நினைப்போம், சோசியல் சயின்ஸ் அப்படின்னா இது ஒரு நிறைய லென்த்தியா நிறைய படிக்கணும், நிறைய மெமரி பண்ணணும். இருக்கிறதுல வெரி 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 ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் நம்மளுடைய சப்ஜெக்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியா எழுதலாம். இந்த மாதிரி இந்த கீ பாயிண்ட் பாத்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணிருப்பேன். So these are all the hint to capture the very exact answer. இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. Next, third question. Imperialism is the highest stage of capitalism. Lenin is the answer. So your statement என்ன அப்படின்னா, whether it may be a right or wrong, my face and my word should reach to the people அப்படின்னா. அது மாதிரி எவ்ரிடே இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, as a student டெய்லி நம்மளோட புக்கை எடுத்து எக்ஸசைஸ் பேப்பர்ல ஜஸ்ட் டெய்லி ஒரு எக்ஸசைஸை இப்படி திருப்பி பார்த்தோம்னா ஷுவர் வில் கெட் மார்க். நெக்ஸ்ட், த பேட்டில் ஆஃப் மான், ட்ரெஞ்ச் வார்ஃபேர், அதாவது பதுங்குகுழி, ட்ரெஞ்ச் வார்ஃபேர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டு விச் கண்ட்ரி த ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல், எப்பயுமே இந்த எய்மிங் ஹைக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல ஆரம்பிக்கும் போது அதனுடைய ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியா அப்பாயிண்ட் பண்ண கண்ட்ரி எந்த கண்ட்ரி? ஃப்ரம் பிரிட்டன். ஓகே, சோ இதுதான் நம்ம அங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது எல்லாமே நம்ம லைஃப் ஸ்கில் ஓரியன்டா நம்ம கொடுக்குறாங்க. which country was expelled from the League of Nations? வெளியே போனது ரஷ்யா. ஓகே, நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் 2, fill in the blanks. the very first question, இதுல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய வந்து எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர் கொடுத்திருப்பாங்க, கண்ட்ரி நேம் கொடுத்திருப்பாங்க, ஒரு லீடர் நேம் கொடுத்திருப்பாங்க, நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரீட்டி பத்தியும் கொடுத்திருப்பாங்க. ஸோ என்டையர் புக் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாடல்ல வரும்ன்ற இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. ஜப்பான் ஃபோர்ஸ்ட் a war on China 1894. Next, the new state of Albania was created according to the Treaty of London. So இதை நம்ம டைம் லைன்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஜப்பான் entered into an alliance with England. அங்க ஜெயிச்சோன்னு இவருக்கு ஒரு எனர்ஜி கட்சி போச்சு. சோ இங்கிலாந்து கூட ஒரு கூட்டணி இருக்கிறாரு. அது எந்த இயர்? 1902. In the Balkans dash at mixed population, Macedonia, Macedonia, Macedonia. Then the next one, in
the battle of Tannenberg dash suffered. இங்க பாத்தீங்கன்னா நேம் பார்த்தோம்னா இந்த கண்ட்ரி நேம் Russia suffered heavy losses. Next, dash was a prime minister represented France in Paris peace conference. நமக்கு இன்டே இதாங்க Clemenceau, 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 CLEMENCEAU. நீங்க ஸ்பெல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. Locarno Treaty was signed in the year 1925. பாருங்க நான் சொன்ன மாடல்ல இருக்காங்க, இயர் இருக்கா, ஒரு பிளேஸ் நேம் இருக்கா, பீப்புளோட நேம் இருக்கா, கண்ட்ரி நேம் இருக்கா, நெக்ஸ்ட் ஒரு லீடரோட நேம் இருக்கா. சோ தீஸ் ஆர் ஆல் த மெத்தட்ஸ். இப்படிதான் வரும் நமக்கு அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம ஒரு இன்ட் கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைன் ரோமன் நம்பர் 3 சூஸ் அ கரெக்ட் பெஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது அசர்ஷன் ரீசன் மெத்தட். இதுல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நீங்க கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸ்ல நம்ம வந்து we need to pick one particular answer. இந்த கொஸ்டின் நமக்கு சூஸ் அ கரெக்ட் ஆன்சர்ல வந்துடும். இது எப்படி வேணாலும் கேட்கலாம், ஹிஸ்டரியில கேட்கலாம், சிவிக்ஸ்ல கேட்கலாம், ஜியோகிராஃபில கேட்கலாம், எக்கனாமிக்ஸ்ல எப்படி வேணாலும் கேட்கலாம். The Turkish Empire contained many non-Turkish people in the Balkan. Yes. Turkey fought on the side of Central Power. Yes. Turkey's attempt to attack Suez Canal but were repulsed. So all the 3 statements are correct. என்ன கேக்குறேன், choose a correct statement. So option D is the answer. All the 3 statement 1 2 3 are correct. இது என்ன பண்ணலாம்னா all are correct னு கொடுக்கலாம். எப்படி வேணாலும் ஆப்ஷன் தரலாம். நீங்க வந்து இந்த புக் பேக்ல இருக்கிறத லைன் நல்லா தெளிவா கோ த்ரூ பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அசர்ஷன் ரீசன். நான் சொன்னேன் இல்லையா டைட்டில், இந்த மாதிரி மாடல்லையும் வரும். கூற்று அதுக்கான காரணம். அசர்ஷன்னா கூற்று, ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுக்கான ரீசன். First one, the first European attempts to carve out colonies in Africa resulted in bloody battles. Yes, there was stiff resistance. அப்படியே ரொம்ப கடுமையான from the native population. அதுவும் கரெக்ட். அப்ப இங்க கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆன்சர்? both A and R are correct. ஆப்ஷன் A ல இருக்கு. So pick the first one. Pick the first one and write both A and R are correct. Next, the last Roman number 4 Macephone. இது வந்து மேட்ச் பண்ணோம் சார். Macephone நமக்கு ஒரு ரோமனே இல்லையே. இந்த கொஸ்டின் கண்டிப்பா அவங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா fill in the blanksல கேட்கலாம், இல்லையா சூஸ் கரெக்ட் ஆன்சர்ல 4 ஆப்ஷன்ஸ் ஆகும் கொடுத்து கேட்கலாம். அது நல்ல தெளிவா பார்த்தோம். ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க் இதுக்கான ஆன்சர். ரஷ்யா வித் ஜெர்மனி. ஜிங்காயிசம் இங்கிலாந்து, அது வந்து மிலிட்டரியினுடைய நேம் அது. ஓகே, அண்ட் தென் கெமால் பாஷா டர்க்கி. Fourth one London Madras. The last one Hall of Mirror Versailles. So இதுதான் நம்மளோட ஆன்சர். இது எப்படி வேணாலும் நமக்கு மாத்தி கேட்கலாம். புரியுங்களா? ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க் சைன்ட் வித் ரஷ்யா வித் ஜெர்மனி, 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. ஜிங்காயிசம் இங்கிலாந்து. நம்மளுடைய ஷார்ட் ஆன்சர்ல இதை எழுதியிருப்போம் 3 militant forms. அப்படிலாம் அதுல ஒரு militant form தான் இது. நெக்ஸ்ட் கெமால் பாஷா, he played a major role for the rebirth of Turkey. இதுவும் நமக்கு ஒரு 2 மார்க். எம்டன்றது ஒரு ஷிப், ஜெர்மனியினுடைய ஒரு ஷிப். இவங்க மெட்ராஸை அட்டாக் பண்ணாங்க. அதுதான் இவங்க வந்து நமக்கு ஒரு 1 மார்க்ல கொடுத்துருவாங்க. எம்டன் இஸ் a warship. அந்த க்ரூஸ் வந்து நமக்கு இங்க அட்டாக் பண்ணிருக்கு. அடுத்தது ஹால் ஆஃப் மிரர் வெர்சைல்ஸ், இது பாரிஸ்ல இருக்கு. இது வந்து ஒரு ஃபோர்ட். ஓகேவா? சோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So everybody will get 100 out of 100 in the social examination, in the forthcoming board examination. All the best students.